எங்க அண்ணன் எழுச்சி தமிழர் பறையர் குடிக்காக போராடுகிற என் அண்ணன் திருமாவளவன் 4 பறையர்களை வெட்டி படுகொலை செய்த ரவிச்சந்திர வீட்டில் வைகோ வீட்டில் போய் சோறு சாப்பிட்டு வராரு. மீசை திருட்டு தான் வராரு. பார்த்தேன். நீங்கெல்லாம் பேசப்படாது. நாங்கெல்லாம் பேசினா வேற மாதிரி ஆகும். உங்க வேலையை மட்டும் பாருங்க. அண்ணனை பார்த்து ஒருவன் கேட்கிறான், வட சென்னைக்கு வந்தால் வெட்டிடுவோம். பாவமா இருக்கு, பரிதாபமா இருக்கு, கோபமெல்லாம் வரல. நீ பொட்டப்பைய மாதிரி இருந்துகிட்டு அண்ணனை வெட்டிடுவோம் நொட்டிடுவோம்னா நாங்கெல்லாம் அவனை பிடிங்கிட்டா இருப்போம். என்னைக்கு வெட்டாலும் திருப்பி என்றைக்கும் தமிழினம் தனக்கான இனப்பகையை வென்றே தீரும். எத்தனை காலங்கள் ஆனாலும் சரி பொறுத்திருந்து அடிக்கும். அதனால சும்மா அந்த வெட்டிடுவோம் அடிச்சிருவோம். நெற்றியில ஒருவன் சொல்ல நெற்றியில பொட்டு வச்சிருவோம். ஓடா போகும் பொண்டாட்டி போய் பொட்டு வைடா, வேறவனாவது வச்சுட்டு போயிட போறேன். பொட்டு சும்மா 4 பொம்பளையை வச்சுக்கிட்டு அவர் அங்க கதாநாயகன் போல பார்க்கிற நேரம் அவன் பாக்கு போடுற வேலை இருக்கான், வடநாட்டுக்கார வேலை இருக்கான். அவன் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கான், நம்ம பேச விட்டுக்கிட்டு இருக்கிறோம். செருப்பால் அடிக்கணும், செருப்பால் அடிக்கணும். திராவிட கயவர்கள், இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுக்கிகள். அதுல இன்னொருத்தர் ஒரு பெரிய போராளி மாதிரி ஒருத்தர் சொல்றார், சீமான் வீட்டாண்ட வருவோம், முதல்ல தமிழ் ஒழுங்கா பேசப்பாரு. காங்கிரஸ் குடும்பமா அதுல வந்து கை வைக்க கூடாதான், அவர்களை பேசக்கூடாதான். அன்னை சோனியாவா, இத்தாலிக்காரி அன்னை சோனியாவா நம்முடைய தேசிய தலைவரை வைத்து இங்கே அண்ணன் செந்தமிழன் வந்து அரசியல் செய்றான். சோனியா காந்தி ஆத்தாவோட பிறந்த சின்னம்மா போல அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு லூசு பையன். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இது என்னமோ நாங்கள்லாம் தெற்கு பக்கம் இருக்கிறோம், அதனால நீ எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற. இதுதான் எங்கள் அண்ணன் எங்கள் பக்கம் இருந்தாருன்னா கதை வேற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம். அதுக்கான காலம் வரும். எத்தனையோ பேர் கிளம்பிட்டான். ஒரு கூட்டமே போட்டான் பார்த்தேன். அதில் அன்புக்குரிய அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் வந்து அண்ணனை எதிர்த்து பேசுகிறார். அண்ணன் அன்புக்குரியவர், பண்புக்குரியவர், பாவம் அவர் வந்து கோபால்சாமி நாயக்கர் கட்சியில் இருக்கிறாரு. என் அண்ணன் மல்லை சத்யாவை பார்த்து நாங்கள் கேட்கிறோம், ரவிச்சந்திரன் தெரியுமா உங்களுக்கு? கோபால்சாமி நாயக்கர் கூட பிறந்த தம்பி. அவர்தான் குறிஞ்சாங்குளத்தில் 1992ஆம் ஆண்டு 4 பறையர்குடி தமிழர்களை வெட்டி படுகொலை செய்த கொலை குற்றவாளி, முதன்மை குற்றவாளி என்பது மல்லை சத்யா அவர்களுக்கு தெரியுமா? அண்ணன் செந்தமிழன் சீமான் உமக்கு பகை, வை கோபாலசாமி நாயக்கரும் ரவிச்சந்திரனும் உங்களுக்கு உறவா? நீங்க என்ன சோறு சாப்பிடுறீங்களா இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? என்ன பேசுறீங்க? அதை விட்டுட்டா அண்ணன் வன்னியரசு அவர் வந்து இந்த கோட்பாடு சார்ந்துதான் பேசுவார். அவர் வந்து ரொம்ப கோட்பாடோட பேசுவார். ஏன்னு நாங்க பேசக்கூடாதுன்னு இருக்கோம். பேசுனா அது வந்து பகையா மாறுங்கிறதுனால தான் நாங்கள் வந்து இந்த அகப்பகையை வளர்க்கக்கூடாதுன்னு இருக்கோம். என்ன கோட்பாடு? உங்க கோட்பாடு தமிழர்களை தலித் என்று சொல்வதுதான் உங்களுடைய கோட்பாடா? எங்கள் ஐயா பெருஞ்சித்தனார் சொல்லுகிறார், தலித் என்பது தன்மான இழுக்கு என்று சொல்லுகிறார். இதே மறையர்குடியில் பிறந்த பேரறிஞர் எங்கள் ஐயா குணா சொல்லுகிறார், தலித் என்பது தமிழ் வேர்களில் வெந்நீர் பாய்ச்சுவதை போன்று என்று சொல்லுகிறார். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாரு? சொல்லுங்க, எங்களுக்கு சொல்லுங்க, புரிய வைங்க. தலித் என்பது ஒரு பம்மாத்து வேலை என்று சொல்லுகிறார் ஐயா அஞ்ஞாடி நாவலாசிரியர் பூமணி அவர்கள். தலித் என்பது இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டும் போலித்தனம் என்று சொல்லுகிறார் ஐயா குருசாமி சித்தர் அவர்கள். தலித் என்கிற கருதுகோளையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார் ஐயா பேராசிரியர் கா நெடுஞ்செழியன் அவர்கள். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் கோட்பாட்டாளர்களே? அண்ணன் வன்னியரசு அவர்களே, வாங்க பேசுவோம், நேரடியாக மக்கள் மன்றத்தில் பேசுவோம். கோட்பாடு என்ன கோட்பாடு? இந்தியத்தினுடைய தாங்கு தசைதான் தலித்தியம். இந்தியத்தினுடைய தாங்கு தசைதான் தலித்தியம். இந்திய என்பது உயர் சாதிக்காரனுக்கான இந்திய தேசிய அரசியல், தலித் என்பது கீழ் சாதிக்காரனுக்கான இந்திய அரசியல். நாங்கள் கீழ் சாதியும் அல்ல, மேல் சாதியும் அல்ல, நாங்கள் தமிழ் சாதி என்பதால் எங்களுக்கான அரசியலை நாங்கள் முன்னெடுக்கிறோம். இந்தியத்தினுடைய முக்கால் ஆரியம் தான் திராவிடம் என்று நம்முடைய மொழியாயிர பாவனர் சொல்லுகிறார். எனவே இந்தியமும் திராவிடமும் தலித்தியமும் ஒன்றுதான். இவைதான் தமிழ் தேசியத்தினுடைய பகை. அந்த பகையை நாங்கள் எதிர்க்க அணியமாகிவிட்டோம். ஐயா நம்முடைய பெருஞ்சித்தனார் என்கிற பெருமகன் முழங்குகிறார், தமிழருக்கு திராவிடம் என்பதோ அயன்மை, தமிழருக்கு இந்தியம் என்றுமே எதிர்மை, தமிழருக்கு தமிழே பொருந்திடும் இயன்மை, தமிழ் தேசியமே என்றும் பேர் உண்மை என்று நம்முடைய பெருஞ்சித்தனார் என்கிற பெருமகன் முழங்கிவிட்டு சென்றிருக்கிறார். எனவே இதையெல்லாம் குழப்புறதுக்கு
தமிழ் தேசியத்திற்கு வரைவு தரானுங்க. ஒரு 2-3 பேர் கிளம்பியிருக்கான். திருமுருகன் காந்தி பேரை சொல்றதுக்கு எங்களுக்கு எல்லாம் அருவருப்பா இருக்கு. எங்களுக்கு தகுதி இல்லை, இருந்தாலும் சொல்ல வேண்டியிருக்கு. இன்னொருத்தன் நாகை திருவள்ளுவன் சொல்லிட்டு தமிழ் தேசியம் அப்படி ஒரு வடிவம், இப்படி ஒரு வடிவம், அது அவர் அப்படி அந்த கோணத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இந்த கோணத்தில் பார்க்கிறோம், இப்படி கிளம்பியிருக்காங்க நிறைய பேர். தமிழ் தேசியத்திற்கு இது இனத்தினுடைய அடையாளம், அரசியல். தமிழ் இனத்தை, இந்த அரசியலை எங்களுக்கு வரைவு தந்தவர் மொழிப்பேரறிஞர் பாவாணர். இன்றைக்கு வாழும் தமிழறிஞர் குணா. குணாவுக்கும் பாவாணருக்கும் நீ பாடம் புகட்ட வந்திருக்கிறியா? யாருன்னு பார்த்தா இவர்கள் பிறப்பால் தெலுங்கர்கள். இதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும், சொல்லாமலாம் நாங்கள் இருக்க முடியாது. ஆந்திராவில் வாழக்கூடிய தமிழன் ஆதி தமிழன் யாராவது சொல்லுவானா? நாங்கள் சொல்லிட்டு தெரிகிறோம். ஆதி தெலுங்குன்னு நாங்கள் சொல்றோமா? ஏன் இனத்தை மறைக்கிறீர்கள்? நான் போய் ஆந்திராவில் எங்க அப்பாவோ எங்க அம்மாவோ இல்லை எங்க தாத்தா மூட்டங்காலத்தில் பிறந்துட்டு நான் தமிழனாக அங்க போய் இன்னைக்கு 20 லட்சம் தமிழர்கள் வாழ்றாங்க. அந்த தமிழர்கள் தெலுங்கு தேசத்துக்கு வரைவு தர முடியுமா? யார் நீ தமிழ் தேசியத்திற்கு நீ வரைவு தர? இந்த நாட்டில் யாரு வீட்டில் போய் தெலுங்கு பேசிக்கிட்டு உன் தாய்மொழி தெலுங்கை நீ யாருக்கும் உண்மை இல்லாத சமூக விரோதியா, இன விரோதியா இருக்கிற? தெலுங்கனை நாங்கள் தெலுங்குன்னு தான் சொல்லுவோம், கன்னடனை கன்னடன் என்று தான் சொல்லுவோம், சிங்களவனை சிங்களவன் என்று தான் சொல்ல முடியும். எனவே இதுல எந்த தவறும் கிடையாது. மான்கள் கூட்டத்திற்கு மான் தான் தலைமை ஏற்க முடியும், நரி எப்படி தலைமை ஏற்க முடியும்? எனவே தமிழ் தேசியத்திற்கு என் தமிழ் இனத்தில் பிறந்த என் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டுமே தலைமை ஏற்க முடியும். இந்த தலைமுறைக்கான தலைவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்பதை நாங்கள் உளமாற ஏற்று எங்கள் இனத்திற்கான அரசியலை நாங்கள் இங்கே முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். வரலாற்றை அடிப்படையாக கொண்டு தமிழ் தேசியம் என்பதை எமது இளம் தலைமுறை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லோருக்கும் எதிரிகளுக்கும் புகட்ட வேண்டும். வரலாற்றை அடிப்படையாக கொண்டு அதன் மொழியை முதன்மையாக கொண்டு அதனுடைய பண்பாட்டை தன்னகத்தே கொண்ட ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலை கோரக்கூடிய கோட்பாடுதான் தமிழ் தேசியம் என்கிற அரசியல். இங்கே திருட்டுத்தனத்தை கொள்கையாக கொண்டு பிறமொழிக்காரர்களுடைய பித்தலாட்ட அரசியலுக்கு பேர் தான் திராவிடம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வந்தவர்களை வாழாதே என்று நாங்கள் சொல்லவில்லை, எம்மை ஆடாதே என்று தான் சொல்லுகிறோம். எம்மை ஆழ்வதற்கு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இங்கே அணியமாகி கொண்டிருக்கிறார் என்கிற நம்பிக்கையை நான் உங்களிடத்திலே விதைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். என் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள். நாங்கள் தம்பிகள் உயிர் போராடும் இந்த அரசியலுக்காகத்தான் உங்களோடு உங்கள் காலடியிலே எங்கள் உயிர் போகும். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். 1968 வரைக்கும் தான் இந்திய தேசியம் என்ற அரசியல் இங்கே காலூன்ற முடிஞ்சது. காங்கிரஸ் ஃபார்வர்டு பிளாக் என்கிற பெயரிலே அதோடு அழிந்தது. அடுத்து எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று நம்முடைய மொழி உணர்வை தூண்டி நம்மை ஏமாற்றி இங்கே திராவிடர் என்கிற திராவிட வந்தேரிகள் இங்கே அரசியலை ஆட்சியை கையிலே எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது நாம் அதையும் உடைத்து நொறுக்கி விட்டோம். திராவிடம் என்கிற சொல் தமிழ் மொழியில் இல்லை. திராவிடம் என்று சொல்லக்கூடிய எவனும் தமிழன் இல்லை என்பதை நாம் இன்றைக்கு விளங்கி இருக்கிறோம். எனவே பாவாணர் சொன்ன அரசியல் இங்கே பிறந்திருக்கிறது. நடந்தது பிராமணர் ஆட்சி, நடப்பது திராவிடர் ஆட்சி, நடக்கவிருப்பது தமிழர் ஆட்சி. அது நாம் தமிழர் ஆட்சி என்பதை நாம் நம்பிக்கையோடு நம்முடைய அரசியலை நாம் முன்னெடுப்போம். என் அன்பான உறவுகளே, வந்தவர்கள் வாழட்டும், தமிழர்கள் ஆளட்டும். இதுதான் தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாடு. தமிழ்நிலத்தில் வாழக்கூடிய நன்றியுள்ள தெலுங்கர்கள் நாம் தமிழரை ஆதரிப்பார்கள். இது உண்மை, இது சத்தியம். தமிழ்நிலத்தில் வாழக்கூடிய நன்றியுள்ள தெலுங்கர்கள் நாம் தமிழர் கட்சிக்கே வாக்களிப்பார்கள். அதையும் நாங்கள் செய்ய வைப்போம். இது என் நிலத்திற்கான அரசியல். நாங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் அல்ல, நாங்கள் படையெடுப்பாளர்கள் அல்ல. எங்கள் நிலத்தில் எங்களுக்கான அரசியலை நாங்கள் உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எந்த இனத்தையும் எதிராக பார்க்கவில்லை, எதிராக பாவிக்கவில்லை. வீரமா முனிவரை நாங்கள் போற்றுகிறோம். என் தமிழ் மொழிக்காக அவர் உழைத்தார் என்பதற்காக. என் தமிழை இழிவாக பழித்து ஒழிக்க போராடியதால் நாங்கள் ராமசாமி நாயக்கரை தூக்கி வீச துணிந்திருக்கிறோம். இதை எமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பென்னிக்குக் என்கிற பெருமகன் எங்களுக்கு நீர் தந்தார். எங்கள் வயல்களுக்கு நீர் தந்து நாங்கள் சோறுண்ண வழிவகுத்தார். அவருடைய சொத்தை இழந்து நீங்கள் தேனி மாவட்டத்திற்கு செல்லுங்கள். பெருந்திரளாக இருக்கக்கூடிய சமூகம், அங்கே பள்ளர் சமூகமும் பிரமலை கள்ளர் சமூகமும், 2 குடிகளுக்கும் இடையே போனால் 2 தெருக்கள்லையும் பென்னிக்குக் மன்றம் என்கிற பதாகை இருக்கும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு அங்கே கள்ளனும் பள்ளனும்
பெண்ணிக்குக் என்று பெயர் சுட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறான். எனவே இந்த இனத்தை இனவெறியர்கள் என்று நீங்கள் ஒருபோதும் நீங்கள் கட்டமைக்க முடியாது. அதை எங்களுடைய முன்னோர்களுடைய செயலும் எங்களுடைய செயலும் உடைத்து நொறுக்கும். என்பான உறவுகளே, இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இன்றைக்கு இந்த அரசியலை முன்னெடுத்ததற்காக நம்முடைய அன்பு தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கேட்டால் அவதூறு பேசிட்டாரு. என்ன பேசிட்டாரு? அருவருப்பான பேச்சை தீப்பூரி ஆறுமுகம் போன்ற திராவிட களிசடைகளால் தமிழகத்திலே அறிமுகம் செய்து வைத்தது இந்த திராவிடமும் திமுகவும் தானே. நாஞ்சில் சம்பத் போன்ற தற்குறிகளை வைத்து நீங்கள் எத்தனை இந்த தமிழ் தேசியத்தை வீழ்த்தறதுக்கு எப்படியெல்லாம் வயசவடால் கூட வைக்கிறீங்க? இதை விடவா தம்பி துரைமுருகன் அவதூறாக பேசிவிட்டார்? என்ன பேசிட்டாரு? கருணாநிதியை பேசினாரே வைகோ, கோபாலசாமி மைக்கர் கருணாநிதியை பேசுறார். தமிழ் இனத்தை அழித்து இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு உன் குலத்தொழிலையே செய்யலாம் என்று பொது ஊடகத்தின் வாயிலாக பேசினார்ல, அவரை கூப்பிட்டு வீட்டில் வச்சிருக்க, அவரை கூப்பிட்டு அதிகாரத்துக்கு அனுப்பிட்டு என் தம்பி துரைமுருகனை வந்து நீ சிறைக்கு அனுப்புறது என்பது, இதனால் திராவிடத்தை நீங்க காப்பாற்ற முடியாது. அதை மட்டும் நீங்க வந்து மனசுல வச்சுக்கோங்க. அது போல அண்ணன் சீதையின் மைந்தன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய கூற்று முற்றிலும் உண்மை. அதற்கு சான்றுகளை அவர் முன்வைக்கிறார். அவர் பேசியது எதுவுமே தவறில்லை. அதையும் நான் வந்து அதை எடுத்துரைச்சிருக்கிற ஒரு காணொலியில. எனவே தவறு இல்லாத ஒன்றை அது எப்படி அவதூறாகும்? உண்மையை உடைத்து பேசினால் அது அவதூறா? எனவே இது போன்ற வழக்குகளை போட்டு நீங்கள் தமிழ் தேசிய எழுச்சியை முடக்கிவிடலாம் என்று நினைக்காதீர்கள். சிறைச்சாலைகள் பொறுக்கிகளைத்தான் சிதைக்கும், போராளிகளை செதுக்கும் என்று என் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எங்களுக்கு வகுப்படுத்திருக்கிறார். என் அன்பான உறவுகளே, இதன் மூலமாக நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமானை அச்சுறுத்தி பார்க்கிறார்களா என்று நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், சீமான் தனி மனிதன் அல்ல, தமிழ் இனத்தின் அடையாளம் என்பதை திராவிட வந்தேரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட வந்தேரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். 1900 கூட்டத்தினுடைய நோக்கத்தை, அதனுடைய தீர்மானத்தை, என்னுடைய வேண்டுகோளை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு நான் முன்வைக்க விரும்புகிறேன். 1956 மாநிலங்கள் மீளமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது? 60 விழுக்காட்டிற்கு மேல் எந்த மொழி பேசக்கூடிய மக்கள் எல்லை பகுதிகளில் இருக்கிறார்களோ அந்தந்த மாநிலத்தோடு அந்த பகுதியை சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதைவிட காட்டு வளங்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 30 விழுக்காடு எடுக்க வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு ஆந்திராவிற்கு 40 விழுக்காடு காட்டு வளம் இருக்கிறது. கர்நாடகாவிற்கு 37 விழுக்காடு காட்டு வளம் இருக்கிறது. கேரளாவிற்கு 35 விழுக்காடு காட்டு வளம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிற்கோ வெறும் 17 விழுக்காடு தான் காட்டு வளம் இருக்கிறது. எனவே மாநிலங்கள் மீளமைப்பு சட்டப்படி மாநிலங்களுடைய எல்லைகளை மறுவரையறை செய்து தமிழர் நிலத்தை மீட்க வேண்டும். இருப்பதை காப்போம், இழந்ததை மீட்போம் என்கிற முழக்கத்தோடு அந்த தீர்மானத்தை என் அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த விழா நிகழ்விலே ஏற்படுத்தி அதை அரசியலாக்கி அதை போராட்டமாக முன்னெடுக்க வேண்டும் என்று தாயக வேட்கையோடு என் அண்ணனிடத்திலே என்னுடைய வேண்டுகோளை முன்வைத்து, ஈழத்தின் குருதி கொடையாக, காலத்தின் உறுதி படையாக செந்தமிழ் இனம் காக்க வந்தவனே செந்தமிழன் எங்கள் அண்ணன் சீமானே, அன்னை தமிழினத்திற்கு பூட்டப்பட்ட அடிமை விலங்கை உடைத்தெறிய வேண்டும். அந்நிய திராவிட ஆதிக்கத்தை அடியோடு ஒழிக்க நாள் குறிக்க வேண்டும். திராவிட கருத்தியல் ஒழிப்பு மாநாடு என்கிற தலைப்பிலே நாம் இனிமேல் இந்த மண்ணிலே திராவிடம் என்று எவரும் பேச முடியாத நிலையை உருவாக்க நாம் தமிழர்கள் அனைவரும் திராவிட ஒழிப்பு மாநாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை முன்வைத்து, நறுமல சோலையில் நரிமுக விடோம் நாம் தமிழர் என்று முரசறிவாய் வெறிகொண்டு புகும் இந்த அயலார் ஆட்சி வேறற்று போயிட்டு கொட்டடா முரசம் என்கிற புரட்சி கவிஞன் பாவேந்தர் பாரதிதாசனுடைய புரட்சி வரிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.